இன்றைய தியானம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். யோபு 23:12. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த யோபு 23 1 முதல் 17 வரை உள்ள வசனத்தில் யோபுவினுடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை, அவர் கர்த்தருடைய கற்பனைகளையும் வார்த்தைகளையும் எந்த அளவுக்கு உத்தமமாய் கடைபிடித்து வாழ்ந்திருக்கிறார் என்பதை குறித்து மிக தெளிவாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். யோபுவினுடைய அறிக்கையை நீங்கள் 1 முதல் 17 வரை உள்ள வசனத்தை ஒரு முறை நீங்கள் வாசித்து பாருங்கள். பிரியமானே, உங்கள் விசுவாசத்தை, உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைக்கத்தக்கதாய் கர்த்தர் இந்த சாப்டர் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். அவர் சொல்கிறாரு, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை. பின்வாங்கினதில்லைன்னு சொல்லலை, பின்வாங்குவது இல்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் நான் காத்து கொண்டேன் என்று சொல்கிறார். பிரியமானே, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது யோபு பக்தன் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்த ஒரு வெளிப்பாடு உள்ள பரிசுத்தவான் என்று சொல்லி நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலாவின நாட்களில் யோவான் 6 66 69 வரை உள்ள வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொல்லி அநேகர் அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அவங்க விலகி போயிட்டாங்க. இடரலாக இருந்து அவங்க விலகி போயிட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அநேகர், அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று யோவான் 6:66 வாசிக்கிறோம். அதனால் இயேசு அந்த 12 நோக்கி 12 பேரை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். அதற்கு சீமோன் பேதுரு இயேசு கிட்ட பதில் கொடுக்கிறார், ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்று கூறுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நித்திய ஜீவ வசனங்கள் இயேசுவினிடத்தில் உண்டு என்பதை பேதுரு அறிந்து இந்த வார்த்தையை அறிக்கை செய்கிறார். அது கர்த்தருடைய வெளிப்பாடு அவருக்கு கிடைத்தபடினால தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவானாகிய யோபுனுடைய இருதயத்தில் அவருடைய வாயின் வார்த்தைகள் மேல் அவர் வைத்து கொண்டிருந்த தாகத்தை நம்மால் அந்த 12 வசனத்தில் வாசிக்கும்போது விளங்கி கொள்ள முடிகிறது அல்லவா? எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் நான் காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை 3 வேளை நம்ம எப்படி பூமியில் உயிரோடு வாழ்வதற்கு நம்ம ஆகாரத்தை புசிக்கிறோமோ, அதுபோல நம்முடைய ஆத்துமா வாழணும்னா அவருடைய வாயின் வார்த்தைகளை நாம் உட்கொள்ளணும்னு கர்த்தர் இந்த பழைய ஏற்பாட்டு பக்தனாகிய யோபு மூலமாய் நமக்கு கூறுகிறார். யோபு 22:22 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபுனுடைய ஃப்ரெண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை இது. சர்வ வல்லவருடைய வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை அவருடைய இருதயத்திலே வைத்து வாழ்ந்தபடியினால தான் அவரால் யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் வந்து நிற்பார் என்றும் என் கண்கள், என்னுடைய சொந்த கண்களை பார்க்கும், அந்நிய கண்கள் அல்ல என்று சொல்லி வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை யோபு 19:25 யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய மீட்பர்
நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கொடுத்த வார்த்தைகள் நம்மோடு கூட இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை நம்ம அதிகமாய் உட்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும்னு நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது அதைத்தான் சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தில் 9-10 ஆகிய வசனத்தில் எழுதும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது என்று எழுதிவிட்டு, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது என்று எழுதுகிறார். இந்த வார்த்தையை நம்ம தினந்தோறும் வாசித்து நம்ம இருதய பலகையிலே அவைகளை எழுதி வைத்துக்கொண்டு நாம் அவ்வப்பொழுது சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல அந்த வார்த்தைகளை வாயிலே உச்சரித்து ஜெபிப்போம். ஆனால் நம்ம இடராதபடி கர்த்தர் காப்பார். 119ஆம் சங்கீதத்தில் அதைத்தான் சங்கீதக்காரன் அநேக இடங்களில் எழுதுகிறார். குறிப்பாய் 11ஆம் வசனத்தில் பாருங்க, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். நம்ம இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். 119ஆம் சங்கீதம் 103ஆம் வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதும் பொழுது எழுதுகிறான், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை அதிகமாய் நம்ம வாசிப்போம், அவைகளை உட்கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்து யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் சொன்னது போல நாமும் சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்கிறது. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். யோபு 23:12 அப்பா யோபு சொன்ன அந்த வார்த்தையை நாங்களும் ஒவ்வொரு நிமிடமும் அறிக்கை செய்ய உதவி செய்யும். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று சொல்கிறாரே, நாங்களும் உம்முடைய வேத வசனங்களினால் எங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ள, எங்கள் ஆவி சரீரத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிற. நித்திய ஜீவ வசனங்களை அதிகமாய் நாங்கள் புசிக்க எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.